ஏதாவது லைன் இருக்கான்னா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை, ஆனால் அந்த பொண்ணை அவனை கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையாக இருக்குது சார், செம்மையாக இருக்குது சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேறு பண்ணியிருக்கோம். யூ வில் சி. ஸோ தேங்க்யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை முதல்ல மியூசிக் இல்லாமல் எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு பாக்யராஜ் சாரோட படைப்பு ஞாபகம் வந்து. ஏன்னா வந்து அவர் படத்தில் ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக காமிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராமா ஃபிலிம்ஸ் தான். மணிரத்னம் சார், கேபி சார், எல்லாரையுமே இப்போ நம்ம யாரெல்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்கிறோமோ, மகேந்திரன் சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமாக வச்சு ஐடியா மேலே சவாரி பண்ணுற விஷயத்த தான் அவங்க ஒரு படமாக கொடுப்பாங்க. இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான், பேபி ஜான் வருது, டிசம்பரில் ஹிந்தி படம் வருது, இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான், பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லாக கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி. இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு. அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன். பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழைத்தாறு சுமக்கிற ஒரு கதை. அந்த பசியை மறந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாகிக்க ஒரு கதை. ஸோ திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல். கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது, இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகிக்கோ இந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார். லிஸ்னிங் டு ஸ்க்ரீன் பிளேஸ் அண்ட் creating movies like this is a reason why we are in this business. We are so incredibly proud to be associated with this movie. I think it's one of the finest products I've ever seen. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிக்க கொடுப்பாரு, படிச்சுட்டு சொல்லுவோம். பட் இந்த கதை படித்தப்போ இது எப்படி ஒரு படமாக பண்ண போகிறாரு, ஏன்னா அதில் ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் இதில் ரொம்ப நிறையா இருக்குது, அவரோட லைஃப் இருக்குது, இது எப்படி படமாக எடுக்க போகிறாரு, அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறதுல இதில் எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே நினச்சேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான். இது முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வேல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும். அது தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி.
அப்போது கண்டுபிடிச்சி அவங்களோட மலையேறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய விஷுவலை பார்க்கணும், என்னோடய வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய மெம்மல்லேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவைவாயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது. இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம். வாழையும் அப்படி தான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. வாழை வந்து பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படத்தில் பாடல்கள். ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆளு தானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் வந்து சரி ஓகே, ஏன்னா அப்படியெல்லாம் இது பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு இயக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராயி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இந்த வீராயி மக்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணணும். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை. இந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய் வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக போயிட்டு அந்த காலத்தில் வந்து இது மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். இந்த படத்தை எனக்கு காட்டின உடனே ஒரு 2 மணி நேரம் என்னன்னு புரியவே இல்லை எனக்கு. இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். இந்த படம் ரொம்ப மனசை என்ன ரொம்ப இது பண்ணிடுச்சு. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. வீராய் மக்கள் வந்து இது நான் பார்த்த வாழ்க்கை தான். எங்கள் கிராமத்தில் அறந்தாங்கிலேருந்து 35 கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் தீயத்தூர். அங்கே வானம் பார்த்த பூமி, ஆனால் வருஷம் மழை பெஞ்சிடும். அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள். அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அழுகை, இதுதான் வீராய் மக்களாக வந்திருக்கு. டைட்டிலோட ஃபேன் நான். எல்லாமே
எல்லாமே ஒரு ஹைக்கூ கவிதையோட டைட்டில் மாதிரி இருக்கும். மின்மினி, பூவரசன் பிபி, ஏழை, இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு ஹைக்கூ கவிதைக்கு ஒரு டைட்டில் வைப்போம், அந்த மாதிரி இருக்கும். அவங்க டைட்டிலோட வெரி பிக் ஃபேன் தான். படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இது கமல் சார் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் சாரோட ஒர்க் எனக்கு எல்லாருமே தெரியும், பெரிய ஜாம்பவான். ரொம்ப சூப்பராக இருந்தது. When the movie comes, I hope it's timeless. The emotions, the experience we had, the the places we went, and also a lot of travel for this film, because I remember to cast me for this film, Halita ye hometown Wayanadla da vande, adukapro Pondicherry, Ooty, Chennai, Kochi. We did the training for bike training in Delhi, and Ladakh, again China border, Pakistan border. So in a span of 8 years நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹரிதா மேம் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம், மனோஜ் சார் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி தெரியல. நான் டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போனோன்னா அப்படி தான் ஷூட்டிங்கும் போனேன். ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஜாலியாக தான் போனேன். திட்டெல்லாம் பெருசாக நான் வாங்கினதில்லை. அது திட்டுறதுனாலும் டீச்சர்ஸ் திட்டினா வாங்கி தானே ஆகணும், அந்த மாதிரி தான். மேம் வந்து இது யாரை வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம். லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது. ஸோ யாரை வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம். இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணல. அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. மேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹர். Khatija has been my friend, but to listen to her as a composer is really, really exciting for me. She's a very natural person. Her music reflects that genuinity, and the kindness and the soulfulness is reflected in her music. And to include me in that movie and in all the songs, thank you so much, Khatija. It means a lot to me. The shots that Harita ma'am has done, the magic she has done in the film is really very amazing to look at, and I'm really very happy to be a part of this amazing project. நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட். பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா எப்படி என்ன நம்புறீங்க, என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். படம் ஆரம்பிக்கும் போது இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துட்டு இதே இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேற ஒரு எல்டர்லி இருக்கிற ரிசம்பிளன்ஸில் இருக்கிற ஆக்டர்ஸை வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்தோம். நான் பூவரசன் பிபியில் நடித்த கௌரவ், பிரவீன், எஸ்தர் நடித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் இருந்து எனக்கே வந்து நம்ப முடியல. இது வந்து ஒரு கற்பனை தான், இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணார். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணவர். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும் நினச்சி இந்த படத்தை வாங்கினேன். நிறைய போட்டிகள். இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா, சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா, நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம். என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறைய படத்தில் மஜ்னுவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனாக இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமாக அமைஞ்சதா இல்லை மக்களால் டைரக்டரால் அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணணுன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். It is going to be one of the biggest blockbusters. You know, we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir on the panna padangale, like the combination was so epic.
and such powerful characters நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film, I think, because அவரோட son ஒரு actorனால and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie, they felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing, and everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், பெசநகர் ரவி அண்ட் மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மலர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மலர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இட்ஸ் சூப்பர் ஸ்டார் இன் ஓன் வே. ஒரு காஸ்டியூம் டிசைனரால் ஃபஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவைசார். லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினோ ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது. எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் நான் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல, இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க தான் கதையை கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம். பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி பண்ணாமல் இல்லை நான் கொஞ்சம் ரிகல்சர் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ட்டு டேயில் ஷூட்டிங் பண்ணுவோம், நைட்டு ரிகல்சர் பண்ணுவார் எவ்ரிடே. ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார். ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போனேன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார். எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டென்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசப்பட்டோம். செகண்ட் ஆஃபோட இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு கேட்டார். சரி அடுத்த நாள் வந்துடுங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டினார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னன்னு கேட்டார். கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார். செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர். ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? ஜகதீஷ் சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்கிற, முடிஞ்சிச்சு கதை. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம் திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும். இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும். இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க, அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆன படம் இது. வாலி சார், the teaser is fantastic. I also saw it for the first time. இப்போவே all fantastic people came together to make one fantastic movie that is Madraskaran. I wish everyone all the very best, including myself. இது முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சோன்னே கதை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணல. நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றதே ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ண வேண்டியோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது.
ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் வாலி, என் மேலேயும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா, ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும் தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்டில் வந்திருக்காரு. எப்பயுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மில்டராக இருக்குது. ஒரு லயன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சோ அதுபோல் இந்த படம் இந்த மாம்போ உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அவருடைய மேக்கிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இயற்கையோடு அவர் ப்ரெசன்டேஷன் எது கொடுத்தாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இமான் சார், இங்கே பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவலை ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருந்தார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இப்படி தான் சார் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னா புதுமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். மாடர்ன் அண்ட் ஃப்ரெஷ் ரிஃபைன்டு டிஸ்கவரி கொடுக்குறவர் அவர். இந்த படத்தில் லயனோட விளையாண்டுருக்காரு. எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஒரு சில லைனை எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றதை அவர்கிட்ட சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினார். முதல்ல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எப்படி இதை டீல் பண்ணுறாருன்ட்டு. நானும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு போஸ்டர் அவரது பார்த்தேன். இந்த ஜன்னலை தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது ஏதோ க்ரியேட் பண்ணுது, ஏதோ ஹியூஜாக இருக்குது. அது சூப்பராக வரப்போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு நல்ல ஹீரோ நம்ம சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளட் லைன்லேருந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னுவீங்க. ஆனால் சிங்கத்தை நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தே நோ லைன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேறு வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.